இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். விசுவாசத்துடைய வேர் யார்? இதை தெரிஞ்சாதான் நீங்க விசுவாசத்துல ஒரு தனி மனிதனா நிலைத்து நிற்க முடியும், கனி கொடுக்க முடியும். விசுவாசத்துடைய வேர் யாரு? யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வசனத்தை ஸ்கிரீன்ல 10வது வாசிங்க. வேண்டும். இப்ப என்ன சொல்றாரு? ஏற்கனவே ஒரு மந்தைய சொல்றாரு, அந்த மந்தை இருக்கு, இப்ப அந்த மந்தை இல்லாம வேறொரு மந்தையும் அவர் கொண்டு வரணும். இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், யூதர்கள் ஒரு மந்தை, புறஜாதிகள் ஒரு மந்தை. இப்ப வாசிங்க, நம்முடைய விசுவாசத்தின் வேர் எங்க இருக்கு அப்படின்னா, எங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 12:2. இங்கதான் இயேசு விசுவாசத்தின் வேரை துவக்கிறார். அப்ப வேர் இல்லாம மரம் இல்ல, மரம் இல்லாம கிளை இல்லாம கனி இல்ல. அப்ப வேர்ல இருந்து தான் எல்லாமே வருது. வாசிக்கலாம். அப்ப இங்க யாரு இவர்? ஆபிரகாம் யாரு? தேவன் தெரிந்து கொள்ளுகிற சபையில முதல் மனிதன் விசுவாசத்துல. அப்ப அதான் வேர். இப்ப இந்த வேர் தான் அப்படியே வந்து நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையா என்ன இருக்கும்? அந்த அடிவேறு, ஈசாயின் அடிவேரில் வந்தவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் ஆபிரகாம் நம்முடைய தகப்பன் விசுவாசத்தின் வேராய் இருக்கிறார். அப்ப அந்த வேர்ல இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வருமா வராதா? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்கு வருகிறதா இருக்கு. அதனாலதான் உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசு நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அந்த உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமின் வழியா நமக்கு வரும்படி தெரிந்து கொண்டார். அப்போ ஒரு தேவ பிள்ளை முதலாவது சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். விசுவாசம்னா என்ன? என் அறிவுக்கு, என் ஞானத்திற்கு புரிந்த இந்த இயேசுவை, இந்த புரிந்த இயேசு என் செயல்பாட்டுக்கு வந்து என் அறிக்கையினாலே, என்னுடைய விசுவாசத்தினாலே அவர் எனக்குள்ளாக வந்திருக்கிறார். என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். என்னை சிருஷ்டிப்பின் வல்லமையாய் மாற்றியிருக்கிறார். எனக்குள் அவர் ஆவி இருக்கிறது, எனக்குள் அவர் வார்த்தை இருக்கிறது. நான் ஒரு விசுவாசி. இப்போ விசுவாசத்துடைய வேர் என்ன? நான் தானா தோன்றினவன் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியோடு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? இணைத்திருக்கிறார். அதனாலதான் கலாத்தியர் 3:15 வாசிக்கும் போது, ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, புறஜாதிகளாகிய நாம் விசுவாசத்தினாலே என்ன செஞ்சிருக்கிறோம்? அதுல ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஒலிவ மரத்துல காட்டு மரத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு ஆண்டவரே? என்ன செஞ்சிருக்கிறாரு? நான் இப்படி சொல்லுவேன், நல்ல மரத்துல காட்டானை கொண்டு வந்து ஒட்ட வச்சிட்டாரு. நம்மளாம் யாரு? காட்டானுங்க. நம்மளாம் யாரு? காட்டானுங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாதவங்க, அருவருப்பானவங்க. சொன்னார் பார்த்தீங்களா பிரதர்? தகுதி என்ன தகுதி இருக்கு? நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட தகுதி இல்லாத நமக்கு ஆபிரகாமுடைய சந்ததியின் வேரா இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார். அப்ப இதோடைய பொருள் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அன்பானவர்களே, நீங்க இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நாம உள்ளத்துல எப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு யூதனாகவும் இருதயத்துல நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாகவும் நாம கிறிஸ்துவினுடைய ஒரு அவயமாகவும் நாம் இருக்கிறோம். அப்ப விசுவாசத்துடைய வேர் இதை புரிஞ்சு கொண்டாதான் நாம நிலைத்திருக்க முடியும். வேர் பரிசுத்தமா இருந்தா மரமும் எப்படிதான் இருக்கும்? பரிசுத்தமா தான் இருக்கும். இப்ப ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 51:2 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 51:2. 51:2. பெருக பண்ணுவேன். ஆமேன், ஆமேன். ஒருவனாய் இருக்கிற கர்த்தரை அழைத்து அவன் என்ன செய்யறாராம்? அவனை நோக்கி பாருங்கள். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்வேன். அடுத்த வசனம் கூட வாசிங்களா, ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப எங்க இருந்து? ஆபிரகாம்ல இருந்து எங்க வந்துட்டாரு? சியோனு, நமக்கு சபைக்கு வந்துட்டாரு. பாருங்க, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்கிறார். எங்கிருந்து வருது ஆறுதல்? அந்த வேர்ல இருந்து அப்படியே வருது அந்த பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவின் வழியா சபைக்கு வருது பாருங்க. அப்புறம் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுது அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோளத்தையும் போல ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத வாக்கியங்களும் அதில் உண்டாயிருக்கும், சபையில உண்டாயிருக்கும்.
ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். இப்போ 2 காரியம் பார்த்தோம். முதல் காரியம் என்ன? விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. விசுவாசம்னா என்ன? என்னுடைய ஞானத்துல, என்னுடைய புரிதல்ல, என்னுடைய அறிவுல புரிந்து கொண்ட காரியத்தை நான் என்னுடைய செயல்ல கொண்டு வந்தேன். அது இருதயத்தில் விசுவாசிச்ச, வாயினால் அறிக்கை செய்த, இன்னைக்கு நான் தேவனுடைய ஒரு விசுவாசத்தையும் தேவனுடைய வார்த்தையும் பெற்றுக்கொண்டு அந்த சிஸ்டிப்பின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் வேறு யாரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமில் இருந்து நமக்கு வந்திருக்கிறது தான் அந்த விசுவாசத்துடைய வேர். அந்த மரத்துல, அந்த ஒரு ஒலிவ மரத்துல, காட்டு ஒலிவ மரத்தை நாம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். சில கிளைகள் அவிசுவாசத்தினால வெட்டப்பட்டது நிமித்தம், இஸ்ரவேலர்கள் இயேசுவை மறுதலித்தது நிமித்தம், இன்னைக்கு நாம விசுவாசத்து நிமித்தம் அவருடைய மந்தையா இருக்கும்படி கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். இந்த சத்தியம் தெரிஞ்சாதான் நீங்க விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியும். இந்த சத்தியம் உங்களுக்கு புரிந்தாதான், நம்ம யார் என்ற அடித்தளத்தை தெரிந்தாதான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். ஏதோ ரேண்டமா நம்ம கோயிலுக்கு வந்தோம், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார், அதிர்ஷ்டத்தை செஞ்சார், அப்படி என்பது அல்ல விசுவாசம். நம்ம ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு ஆண்டவர் சபையில சேர்க்கப்பட்டோம். இப்போ